ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம ஒரு சிறிய சிந்தனையோடு தேவனை ஆராதித்து மீதியான காரியங்களுக்கு நாம கடந்து செல்வோம். Vi skal lige se på lidt fra Bibelen af, og så skal vi tilbede Gud lidt mere, inden vi fortsætter. இப்படியாக தேவனுடைய வார்த்தை பேதுருவினுடைய வாழ்க்கையில வெளிப்பாட்டை கொடுத்த என்பதை குறித்து நாம் தியானித்து நம்முடைய வாழ்க்கையிலையும் பாஸ்டர் எஸ்பகுவா பகிர்ந்து கொள்கிற வார்த்தைகள் ஒரு வெளிப்பாடு தரும்படியாக எங்களுடைய இதயத்தில் நாம் வாஞ்சிப்போம். Lad os ønske fra Gud, at ligesom Guds ord satte Peter i frihed, åbenbaret for ham, hvem Jesus var, så skal de ord, som Jesper Huer skal prædike for os, også åbenbare sandheden for os. லூகாஸ் விசேஷம் Fra Lukas evangeliet. 22வது அதிகாரம் 31 இருந்து 34 வரை நாங்கள் வாசித்து தியானிப்போம். Kapitel 24 fra kapitel 22 fra 31 til vers 34. 31 til 34. பின்னும் கர்த்தர் சீமோனோ இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிறேன் என்றான். அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். Der står, Simon, Simon, Satan gjorde krav på jer, for at sigte jer som hvede. Men jeg bad for dig, for at din tro ikke skal svigte. Og når du engang vender om, så styrk dine brødre. Simon Peter sagde til ham, Herre, sammen med dig går jeg gerne både i fængsel og i døden. Men han svarede, jeg siger dig, Peter, hanen når ikke at gale i nat, før du 3 gange har nægtet, at du kender mig. நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் அன்பு செலுத்துகிறோம். Vi elsker, fordi vi tror på Herren Jesus. இன்று முதல் நீங்கள் நானும் இன்னும் அதிகமாக இயேசுவை அன்பு செலுத்தினால் அவர் ஒரு வெளிப்பாட்டை நமக்கு இன்று தர விரும்புகிறார். Når vi elsker Herren Jesus Kristus mere, så er han i stand til at åbenbare sig for os. இது ஒரு தோற்று போனவனின் கதை அல்ல. Det her er ikke en hændelse for en mand, som tabte et nederlag. தேவன் பேதுருவுக்கு வெளிப்பாட்டின் மூலம் அவனது விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினார். இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் நடந்த சம்பவங்களை நாம் 4 சுவிசேஷங்களை வாசித்து அறிந்திருக்கிறோம். Vi har læst om denne hændelse i alle 4 evangelier. ஒவ்வொரு வேளையிலும் இயேசு பேதுருவை கடிந்து கொண்டதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. Og vi ser, at Herren, han er lidt efter Peter. அவைகள் ஒவ்வொன்றும் அவனின் மாமிச பெலத்தின் அடையாளங்கள். Og det er en styrke, som han tror, han har i sit kød, Peter. இவைகளிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது, பலர் தோற்பது அவர்களுடைய பலவீனத்தில் அல்ல. Mange får nederlag ikke på grund af deres svaghed, அவர்களுடைய பெலத்தில் என்று. men fordi de tror, at de er stærke. ஆபிரகாம், மோசே, தாவீது அவருடைய வாழ்க்கையில் தோல்விகளை கண்டது அவர்களுடைய பெலத்தில். Abraham, Moses og David fik nederlag på grund af deres egen styrke. தேவன் தம்மை அண்டினவர்களை ஒருபோதும் தோற்கடிப்ப அனுமதிப்பதில்லை. Gud giver ikke lov til at få nederlag for dem, som er tæt på ham. அவர் அவர்களை தமது வார்த்தையினால் உற்சாகப்படுத்தி தமது காரியங்களை நிறைவாக்கி உள்ளதை நாம் வேதத்தில் காணக்கூடியதாக உள்ளது.
Vi ser i Bibelen, at han taler til dem igennem sit ord og giver dem styrke. இதே போன்றுதான் பேதுருவும் தனது பெலத்தால் தோற்று போனார். Peter fik også nederlag på grund af sin egen styrke. இதனை நாம் மத்தேயு 26வது அதிகாரம் 69 இருந்து 75 வரை வாசித்து அறிந்து கொள்ளலாம். I Matthæus 26 fra 69 til 79 læser vi om dette. இறுதி இரண்டு வார்த்தைகளை நாம் வாசிக்கின்றோம். Lad os læse de sidste 2 vers. அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அப்பொழுது பேதுரு சேவல் கூவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக்கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். Der står i vers 74, der gav han sig til at bande og sværge. Jeg kender ikke det menneske. I det samme galede hanen, og Peter huskede det ord, Jesus havde sagt. For hanen galer, vil du fornægte mig 3 gange. Og han gik udenfor og græd bitterligt. இயேசு பேதுருவிடம் சொன்ன வார்த்தை என்ன? Hvad var det ord, Jesus sagde til Peter? தனது பாடுகளை பற்றியதாக இயேசு பேதுருவிடத்தில் கூறியிருந்தார். Jesus delte om sine lidelser med Peter. அப்பொழுது பேதுரு இயேசுவை தனியே அழைத்து இப்படி ஒன்றும் நடக்க கூடாது. Men Peter kaldte på Jesus og sagde, nej herre, det må ikke hænde dig. இயேசு பேதுருவிடத்தில் திரும்பி எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடர்களாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனிதனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய் என்றார். Men Jesus vender sig om til Peter og siger, vi bort fra mig, Satan. Du tænker ikke på det, som er fra Gud, men du tænker, som mennesker tænker. இதைத்தான் முதலாவது பேதுரு இயேசு திரும்பி பார்த்த வேளையிலே நினைத்தது. Det var det, Peter tænkte, da Jesus talte til ham. இரண்டாவது சேவல் கூவும் முன்னே நீ 3 தரம் மறுதலிப்பாய் என்பதை நினைவு கூர்ந்தார். Og det andet, han kommer i tanke om, det er, at før hanen galer, skal du fornægte mig 3 gange. பிசாசினால சோதிக்கப்படுவாய் என்பதை நினைவு கூர்ந்தார். Han huskede, at djævlen ville prøve ham. 3 காரணங்கள் பேதுருவை மனம் கசந்து அழ வைத்தது. Det var 3 ting, som fik Peter til at græde bitterligt. பேதுரு முதலாவதாக உணர்ந்து கொண்டது சகல இறையாண்மையும் இயேசுவின் கட்டுப்பாட்டுக்குள் அடங்கி உள்ளது என்பதை உணர்ந்து கொண்டார். For det første huskede Peter på, at hele guddommen er i Kristus Jesus. இது நாம லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 60வது வார்த்தையில காணக்கூடியதாக இருக்கிறது. I Lukas ser vi om dette 22:60. அதற்கு பேதுரு மனுஷனே நீ சொல்கிறதை அறியேன் என்றான். Og Peter அதற்கு பேதுரு சோதிக்கிறான். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் 3 முறை கூவியது. Og Peter siger, jeg kender ikke dette menneske. Og i det samme han siger det, så begynder halen at gale. நாங்க புரிந்து கொள்ள வேண்டியது ஆயிரக்கணக்கான சேவல்கள் அந்த பட்டணத்தை சுத்தி இருந்திருக்க வேண்டும். Og det vi skal huske på, at der må være sikkert 1000 af haner i den by. ஆனா ஒரே ஒரு சேவல் மட்டும்தான் கூவியது. Men der var en hane, som galede. அதுதான் முதலாவது பேதுரு உணர்ந்து கொண்டது சகல இறையாண்மை தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. Og der mærker Peter, at hele guddommen har fylde i Kristus. இரண்டாவது பேதுரு மனம் கசந்து அழுதது இயேசு மாறாத அன்பும் இரக்கமும் உள்ளவர் என்பது. Og den anden ting, som Peter tænkte på, var, at Jesus har en uendelig kærlighed. மூன்றாவதாக அவன் உணர்ந்து கொண்டது இயேசுவின் உறுதியான உறுதிப்பாட்டை. Og det tredje, Peter vidste, var, at Jesus er en Gud, som har en forudbestemmelse. மறுதலித்த வேளையிலே தேவன் இயேசு அவனை திரும்பி பார்த்து
தான் அவர்களை கொண்ட அந்த உறுதியான உறுதிப்பாட்டை தெரியப்படுத்தினார். Og Jesus han forklarer det her for Peter. 2 தீமோத்தேயு 2:13 சொல்கிறது, உண்மை இல்லாதிருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மை மறுதலிக்க மாட்டார் என்று. 2. Peter 2:13 siger, at han er sandheden. இன்று தேவன் பாஸ்டர் எஸ்பர் குவா மூலம் சோர்ந்து போயிருக்கும் எங்களை மீண்டுமாக தேவனுக்குள் உற்சாகப்படுத்தி எமது விசுவாசத்தை வர்த்திக்க விரும்புகிறார். Gud ønsker at styrke din tro igennem den prædiken, som kommer fra pastor Jesper Huer. ஆகவே நாம் சாமுவேலை போல எம்மை தாழ்த்தி தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம். Og derfor skal vi ligesom Samuel gjorde, underordne os Guds ord og overgive os til Guds ord. ஆமா ஆண்டவரே, தேவனை இன்னும் அதிகமாக அன்பு செலுத்துற வேளையில தேவனுடைய வெளிப்பாட்டை நாம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கு. Og når vi elsker Herren endnu mere, så skal Gud åbenbare sig for os. தேவன் அந்த உண்மையை இந்த மத்தியான வேளையில நமக்கு தெரியப்படுத்த விரும்புகிறார். Og det er en sandhed, Herren ønsker at åbenbare sig for os her på denne middag. நாங்கள் பாடி தேவனை ஆராதித்து பிற்பாடு தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். Lad os tilbe Gud og gå videre til prædiken. ஆமென். நாங்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். Nu skal vi videre til Guds ord. அப்போஸ்தலர் நடவடிக்கை 10ஆம் அதிகாரம் 33வது வசனம் இவ்வாறு சொல்கிறது. Apostlenes gerninger 10:33 siger således. அந்தபடியே நான் உம்மிடத்துக்கு ஆள் அனுப்பினேன், நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படி நாங்கள் எல்லோரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றான். Jeg sendte dig straks bud til dig, og du har gjort en god gerning ved at komme. Nu står vi så her, alle på Guds ansigt, for at høre alt, hvad Herren har pålagt dig. இந்த வார்த்தையின்படி பாஸ்டர் எஸ்பர் குவா அவர்களை நாம் அன்போடு அழைக்கிறோம். Og med disse ord, så kalder vi på pastor Jesper Huer. நாம் யாவரும் எழும்பி நின்று ஒரு காரியத்தை நாம் அறிக்கை பண்ணுவோம். Lad os alle stå op. வேத புத்தகத்தை நாங்கள் எடுப்போம். Lad os alle tage Bibelen. நாங்கள் எல்லாரும் சொல்வோம். Lad os alle sige. இது என்னுடைய வேதாகமம். Dette er min Bibel. இது என்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்கிறதோ, Det som Bibelen, det som jeg har, அது என்னிடத்தில் இருக்கிறது. det har jeg. இது என்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல்கிறதோ, Det som Bibelen siger jeg kan gøre, அதை நான் செய்வேன். det vil jeg gøre. இன்று நான் I dag தேவனின் வார்த்தையை கற்றுக்கொள்கிறேன். I dag vil jeg lære Guds ord. அதை நான் முழு பலத்தோடும் Det vil jeg med min hele styrke, முழு சிந்தையோடும் med hele sindet, என் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறேன். så vil jeg tage imod det i mit hjerte. நான் முன்பு இருந்தது போல Jeg vil ikke være ligesom før. இனி இருக்க மாட்டேன். Jeg vil ikke være ligesom før. இயேசுவின் நாமத்தில் I Jesu navn. ஆமென். Amen. Lyd på. 1, 2, 3, 4. Ja, jeg tror, jeg kommer igennem. Super. Mange tak skal du have. Det er skønt at være her sammen med jer. ఇందుకు ఉంగలోడి ఇరుపదు సంతోషமான ஒரு விஷயம். Jeg har set frem til den her dag. இந்த நாளுக்காக நான் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். Jeg har en gang, i hvert fald mindst tidligere, været med til en gudstjeneste her. நான் இங்கே உங்கள் தமிழர்கள் மத்தியில் நான் குறைந்தது ஒருக்காவது வந்திருக்கிறேன். Og jeg værdsætter meget det arbejde, der foregår også ud fra vores kirke gennem Lili og Francis og deres families liv og virke. Pastor Francis Lili அவர்கள் மூலமாக ஆண்டவர் இந்த சர்ச்சை எடுத்து பயன்படுகிறதை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். Og også gennem de relationer, som jeg har lært at kende gennem de møder, vi har haft. அந்த நீங்கள் நடத்தும் இந்த கூட்டங்கள் மூலம் நான் சந்தித்த புது உறவுகளை கூட நான் நினைத்து மகிழ்கிறேன். Der er allerede blevet sagt og sunget mange ord.
நிறைய வார்த்தைகள் நிறைய பாடல்கள் என்ற நாளில் நாங்கள் பாடி இருக்கிறோம் கதைத்திருக்கிறோம். Så jeg vil direkte gå ind i Guds ord, er det okay? ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள நேரடியாக கடந்து செல்ல Og போகிறோம். jeg føler mig helt intimideret med de mange præster og gudsmænd, der er i dag. இன்றைக்கு ஆண்டவருடைய மக்களோடு நானும் கலந்திருக்கிறேன். For der er blevet læst så meget fra skriften allerede. இந்த வேதத்திலிருந்து நிறைய காரியங்கள் வாசிக்கப்பட்டிருக்கிறது. Og det gør mig glad i at ordets folk. நான் சந்தோஷப்படுகிறேன் இந்த வார்த்தைகளை குறித்து. At I har kærlighed til Guds ord. நீங்க ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் அன்பு வைத்திருக்கிறதால் நான் சந்தோஷப்படுகிறேன். Og det kan jeg mærke også i tilfælde hele den unge generation. அது இளையோர்கள் கூட அதில் கவனம் செலுத்துவதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி Det அடைகிறேன். er en stor kvalitet. அது ஒரு மிகுந்த ஒரு நல்ல காரியமா இருக்கிறது. At selv mellem lovsange er der skriftlæsning. ஒரு வேத வசனமும் பாடல்களும் சேர்ந்து இடையிடையில வருவது மிகவும் நல்லது. Tak at vi kan være med til at fejre denne pinse sammen med jer. இந்த பெந்தெகோஸ்தே நாளை உங்களோடு சேர்ந்து கொண்டாடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். Jeg vil gerne at vi slår op fra Ezekiels bog kapitel 47. எசேக்கியேல் 47 இலிருந்து சில வார்த்தைகளை நான் வாசிக்க Det er et விரும்புகிறேன். budskab vi også har delt med den øvrige kirke. இந்த சபையை குறித்து ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? Og jeg har beskåret det og tilføjet noget nyt. நான் இதிலே சுருக்கமாக எடுத்து அதோடு சேர்த்து சில விஷயங்களை சேர்த்திருக்கிறேன். Men skriftet er det samme. ஆனால் வார்த்தைகளோ ஒரே வார்த்தைகளா தான் இருக்கு. Og det er levende gjort mig, fordi det er et budskab, som Guds ånd har vist mig i mit eget andagsliv. என்னை இந்த வசனங்கள் உயிர்ப்பித்திருக்கிறது. ஏனென்றால் என்னுடைய இந்த ஊழிய வாழ்க்கையில் ஆண்டவர் இதை எனக்கு காண்பித்திருக்கிறார். Og for tiden er det som om, at Guds ånd bliver ved med at prædike til mig i min bibellæsning ud fra Ezekiels bog om Helligånden. இப்பொழுது சில காலமாக ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவரின் தொடுதல் இந்த எசேக்கியேல் 47 இலிருந்து ஆண்டவர் எனக்கு ஏதோ சொல்ல விரும்புகிறார் என்பதை நான் உணர்கிறேன். Jeg forsøger at komme væk fra det, men jeg bliver trukket tilbage. நான் அதிலிருந்து ஓட வேண்டும் என்று யோசிக்கிறேன். ஆனால் மறுபடியும் அங்கே தான் நான் வந்து நிற்கிறேன். I går, da vi havde pinsegudstjeneste her i kirken, நேற்று இங்கே பெந்தெகோஸ்தே ஆராதனை நடக்கும் பொழுது der ved afslutningen, der var jeg stærkt mindet om kapitel 37. அந்த ஆராதனை முடியும் பொழுது 37வது அதிகாரத்தை எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். Det skal vi ikke læse nu. அதை நாங்கள் இப்பொழுது வாசிக்க போவதில்லை. Men det er beretningen om de døde ben og knogler. அதிலே உடைந்த எலும்புகளை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. Og om hvordan at Guds livsånd kommer ind i døde ben og knogler. ஆண்டவர் உடைந்த எலும்புகளை எப்படி உயிர்ப்பிக்கிறார் என்று Og எழுதப்பட்டிருக்கிறது. hvordan at Guds ånd bliver hidkaldt fra alle 4 verdenshjørner. ஆண்டவர் இந்த உலகத்தின் 4 மூலையிலிருந்து எப்படி கூப்பிடுகிறார் அவர்களை என்று நாங்கள் பார்க்கிறோம். Og ud af død சாவிலிருந்து kommer der liv. ஜீவன் பிறக்கிறது. Amen. ஆமென். Det er evangeliet, venner. இதுதான் சுவிசேஷம் நண்பர்களே. Det er de gode nyheder til hvert menneske, uanset kultur, historie og fortid. ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் கொடுத்த நல்ல ஒரு செய்தி இது. உங்களுடைய கடந்த காலங்களை எல்லாவற்றையும் விட இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற செய்தி. Det var derfor Jesus Kristus. Det er skønt at være her sammen med jer. இன்னைக்கு உங்களோடு இருப்பது சந்தோஷமான ஒரு விஷயம். Jeg har set frem til den her dag. இந்த நாளுக்காக நான் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். Jeg har en gang, i hvert fald mindst tidligere, været med til en gudstjeneste her. நான் இங்கே உங்கள் தமிழர்கள் மத்தியில் நான் குறைந்தது ஒருக்காவது வந்திருக்கிறேன். Og jeg værdsætter meget det arbejde, der foregår også ud fra vores kirke gennem Lille og Francis og deres families liv og virke. பாஸ்டர் பிரான்சிஸ் லிலி அவர்கள் மூலமாக ஆண்டவர் இந்த சர்ச்சை எடுத்து பயன்படுகிறதை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். Og også gennem de relationer, som jeg har lært at kende gennem de møder, vi har haft. அந்த நீங்கள் நடத்தும் இந்த கூட்டங்கள் மூலம் நான் சந்தித்த புது உறவுகளை கூட நான் நினைத்து மகிழ்கிறேன். Der er allerede blevet sagt og sunget mange ord. நிறைய வார்த்தைகள் நிறைய பாடல்கள் என்ற நாளில் நாங்கள் பாடி இருக்கிறோம் கதைத்திருக்கிறோம். Så jeg vil direkte gå ind i Guds ord, er det okay? ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள நேரடியாக கடந்து செல்ல Og போகிறோம். jeg føler mig helt intimideret med de mange præster og gudsmænd, der er i dag. இன்றைக்கு ஆண்டவருடைய மக்களோடு நானும் கலந்திருக்கிறேன். For der er blevet læst så meget fra skriften allerede. இந்த வேதத்திலிருந்து நிறைய காரியங்கள் வாசிக்கப்பட்டிருக்கிறது. Og det gør mig glad i at ordets folk. நான் சந்தோஷப்படுகிறேன் இந்த வார்த்தைகளை குறித்து. At I har kærlighed til Guds ord. நீங்க ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் அன்பு வைத்திருக்கிறதால் நான் சந்தோஷப்படுகிறேன். Og det kan jeg mærke også i tilfælde hele den unge generation. அது இளையோர்கள் கூட அதில் கவனம் செலுத்துவதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி Det er அடைகிறேன். en stor kvalitet. அது ஒரு மிகுந்த ஒரு நல்ல காரியமா இருக்கிறது. At selv mellem lovsange er der skriftlæsning. ஒரு வேத வசனமும் பாடல்களும் சேர்ந்து இடையிடையில வருவது மிகவும் நல்லது.
Tak, at vi kan være med til at fejre denne pinse sammen med jer. இந்த பெந்தெகோஸ்து நாளை உங்களோடு சேர்ந்து கொண்டாடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். Jeg vil gerne, at vi slår op fra Ezekiels bog, kapitel 47. எசேக்கியேல் 47 இலிருந்து சில வார்த்தைகளை நான் வாசிக்க Det er விரும்புகிறேன். et budskab, jeg også har delt med den øvrige kirke. இந்த சபையை குறித்து ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? Og jeg har beskåret det og tilføjet noget nyt. நான் இதிலே சுருக்கமாய் எடுத்து அதோடு சேர்த்து சில விஷயங்களை சேர்த்திருக்கிறேன். Men skriftet er det samme. ஆனால் வார்த்தைகளோ ஒரே வார்த்தைகளா தான் இருக்கு. Og det er levende gjort mig, fordi det er et budskab, som Guds ånd har vist mig i mit eget andagsliv. என்னை இந்த வசனங்கள் உயிர்ப்பித்திருக்கிறது. ஏனென்றால் என்னுடைய இந்த ஊழிய வாழ்க்கையில் ஆண்டவர் இதை எனக்கு காண்பித்திருக்கிறார். Og for tiden er det som om, at Guds ånd bliver ved med at prædike til mig i min bibellæsning ud fra Ezekiels bog om Helligånden. இப்பொழுது சில காலமாக ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவரின் தொடுதல் இந்த எசேக்கியேல் 47 இலிருந்து ஆண்டவர் எனக்கு ஏதோ சொல்ல விரும்புகிறார் என்பதை நான் உணர்கிறேன். Jeg forsøger at komme væk fra det, men jeg bliver trukket tilbage. நான் அதிலிருந்து ஓட வேண்டும் என்று யோசிக்கிறேன். ஆனால் மறுபடியும் அங்கே தான் நான் வந்து நிற்கிறேன். I går, da vi havde pinsegudstjeneste her i kirken, நேற்று இங்கே பெந்தெகோஸ்து ஆராதனை நடக்கும் பொழுது der ved afslutningen, der var jeg stærkt mindet om kapitel 37. அந்த ஆராதனை முடியும் பொழுது 37வது அதிகாரத்தை எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். Det skal vi ikke læse nu. அதை நாங்கள் இப்பொழுது வாசிக்க போவதில்லை. Men det er beretningen om de døde ben og knogler. அதிலே உடைந்த எலும்புகளை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. Og om hvordan at Guds livsånde kommer ind i døde ben og knogler. ஆண்டவர் உடைந்த எலும்புகளை எப்படி உயிர்ப்பிக்கிறார் என்று Og எழுதப்பட்டிருக்கிறது. hvordan at Guds ånd bliver hidkaldt fra alle 4 verdenshjørner. ஆண்டவர் இந்த உலகத்தின் 4 மூலையிலிருந்து எப்படி கூப்பிடுகிறார் அவர்களை என்று நாங்கள் பார்க்கிறோம். Og ud af død சாவிலிருந்து kommer der liv. ஜீவன் பிறக்கிறது. Amen. ஆமென். Det er evangeliet, venner. இதுதான் சுவிசேஷம் நண்பர்களே. Det er de gode nyheder til hvert menneske, uanset kultur, historie og fortid. ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் கொடுத்த நல்ல ஒரு செய்தி இது. உங்களுடைய கடந்த காலங்களை எல்லாவற்றையும் விட இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற செய்தி. Det var derfor Jesus Kristus, இயேசு உங்களுக்காக வந்தார். han som er opfylden af liv og liv i overflod. இயேசுதான் ஜீவனுக்கும் முற்றுமாய் இருக்கிறார். Guds helligånd svæver for det første kapitel i 1. Mosebog. ஆண்டவருடைய ஆவியானவர் ஆதியாகமத்தில் அசைவாடினார் என்று பார்க்கிறோம். Over vandene. ஜலத்தின் மேல் அசைவாடினார் என்று பார்க்கிறோம். Guds helligånd er involveret i skabelsen. ஆண்டவருடைய ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் பொழுதே அந்த ஆவியானவர் அங்க இருந்தார். Den treenige Gud, Gud Fader, Gud Søn, Gud Helligånd er involveret helt fra begyndelsen af. திருத்துவம் ஆண்டவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்பவர்கள் ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறார்கள். Amen. Amen. Jeg er ikke kommet til Ezekiel nu, men jeg kommer lige om lidt. நான் இன்னும் வரவில்லை, ஆனால் வருவேன். Jeg vil tro ved 22-tiden i aften. Nej, pjat. கிட்டத்தட்ட 10 மணிக்கு இரவு நான் வருவேன். Men for nogle år siden, jeg ved ikke hvorfor jeg bliver så inspireret her, men for nogle år siden, der var jeg i Rumænien. இப்படி எனக்கு இங்கே ஏன் உற்சாகம் வருதுன்னு எனக்கு தெரியல, ஆனா Og der havde jeg fået at vide, at jeg skulle tale i en klassisk tør baptistkirke. நான் ரோமாவில் இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு விஷயத்தை சொன்னார். Det var sådan, at verden introducerede mig for det. Jeg tænkte, hvad betyder det at være en klassisk tør baptistkirke? Det vidste jeg ikke, hvad det betød. ஒரு பாப்டிஸ்ட் சர்ச்சில் நான் பிரசங்கம் எடுத்திருந்தேன். அதுல சொல்லப்பட்டது நான் அந்த Dry, I don't know what. ஒரு வறட்சியான ஒரு நிலைமையில. Præcis. Og jeg tænkte lige, Gud, du må give mig et budskab til den her klassiske tørre baptistmenighed, som jeg ikke ved, hvad betyder. இந்த பாப்டிஸ்ட் சர்ச், இந்த காஞ்சி வறண்டு போயிருக்கிற இந்த பாப்டிஸ்ட் சர்ச்சுக்கு ஆண்டவரே நீங்க எப்படியாவது ஒரு வார்த்தையை தர வேண்டும் என்று நான் ஜெபித்தேன். Min vært sagde, at de har sådan brug for Helligånden i den her kirke. என்னை அழைத்தவர்கள் அங்கு சொன்னார்கள், அங்கே ஆவியானவர் அசைவாட மிகவும் தேவையா இருக்கிறது. Og jeg ved, at baptister elsker Guds ord. எனக்கு தெரியும் பாப்டிஸ்ட் சர்ச் ஆட்கள் ஆண்டவரை மிகவும் அன்பு செலுத்துகிறார்கள். Så jeg tænkte, at jeg laver et ganske kort oversigt over Helligåndens virke fra første side i Bibelen og til slut. அப்பொழுது நான் யோசித்தேன், ஆவியானவரின் தன்மை முதல் தொடக்கம் இறுதி வரை எப்படி இருக்கிறது என்று நான் மிகவும் குறுகிய முறையில் சொல்லுவோம் என்று நினைத்தேன். Og der er en rød tråd af Helligåndens virke fra første til sidste passage i Bibelen. நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம், ஆவியானவர் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை இடையிலே மிகவும் அதிசயமாக முழு வேதத்தின்
முழு வேதத்துக்குள்ளும் இருக்கிறார். Så jeg siger det, fordi det at være et menneske, der elsker pinse, et karismatisk menneske, en pinseven, er ikke bare noget med Apostlenes Gerninger kapitel 2 at gøre. நாங்கள் இந்த பெந்தெகோஸ்து நாள் என்றாவே நாங்கள் உடனே அப்போஸ்தலர் நடவடிக்கை எல்லாம் நினைத்துக் கொள்வோம். ஆனால் உண்மையிலே பெந்தெகோஸ்து நாள் என்பது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இல்லை. Det er noget, der er meget større. அதை விட மிகவும் பிரம்மாண்டமானது. Som er helt fra begyndelsen. அது ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறது. Og helt til afslutningen. முடிவு வரை கூட இருக்கிறது. Og op igennem kirkehistorien. இந்த சபைகளின் ஆரம்பத்திலிருந்து தொடங்குகிறது. Og derfor kan vi også læse i Apostlenes Gerninger, at kirken fødes i forbindelse med pinsen. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்கள் வாசிக்கலாம். பெந்தெகோஸ்து நாளிலே தான் இந்த சபை பிறந்தது. Og derfor er Helligånden den samme i dag. ஆகவே ஆவியானவர் இன்றைக்கும் ஒரே ஆவியானவராக தான் இருக்கிறார். Der er ingen forskel på den Helligånd vi læser om og den Helligånd vi kan erfare i dag. நாங்கள் வாசிக்கும் ஆவியானவரும் இன்றைக்கு நாங்கள் உணரும் ஆவியானவரும் ஒரே ஆளாத்தான் இருக்கிறார். Ligesom Jesus Kristus er den samme i går, i dag og til evig tid. எப்படி இயேசுவானவர் நேற்று இன்று நாளை ஒருவராய் இருக்கிறாரோ, så er der en uforanderlighed i Helligånden. அதே போல மாறாத தன்மையும் ஆவியானவரில் இருக்கிறது. Amen. Amen. Nu skal vi læse Ezekiel 47. இப்பொழுது நாங்கள் எசேக்கியேல் 47 வாசிப்போம். Og jeg vil gerne udfordre og sparke til os her til eftermiddag. இன்றைக்கு நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறேன். Om at komme videre frem. நீங்கள் தொடர்ந்துமாய் ஓட வேண்டும் என்றதுக்காக உற்சாகப்படுத்த வந்திருக்கிறேன். Så det er kapitel 47 vi er i nu. 47வது அதிகாரத்தை வாசிப்போம். Måske skal jeg bare lade den danske tekst stå her, og du læser på fra 1 til 12. டெனிஸ் வசனம் இதில் போட்டிருக்கிறது. தமிழை நான் வாசிக்கிறேன். 1 to 12 வரை. எசேக்கியேல் 47. பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது புறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ்த்திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலது புறத்திலிருந்து பாய்கிறதா இருக்கிறது. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழமும் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழமும் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாய் இருந்தது. தண்ணீர் நீச்சல் ஆழமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாயிருக்கும். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அப்பொழுது என்கேதி துவங்கி எனக்லாய் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அதையெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாய் இருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல ஜாதியும் மகா ஏராளமுமாய் இருக்கும். ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விடப்படும். நதியோரமாய் இதில் இக்கரையிலும் அக்கரையிலும் பச்சை புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகள் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புதுக்கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகள் கனிகள் புசிப்புக்கும் அவைகள் இலைகள் அவிழ்த்துக்குமானவைகள். Det første jeg vil sige noget omkring, det er, som jeg læser i beretningen her, at
Manden bliver ført tilbage for derefter at føres videre frem. இதிலே முதலில் நாங்கள் என்ன வாசிக்கிறோமா என்றால் இதிலே சொல்லப்படும் மனிதர் பின்னுக்காய் கூட்டிக் கொண்டு போகிறார். அதற்கு பிறகு அவரை முன்பதாய் கூட்டிக் கொண்டு போகிறார். Jeg er sikker på, at vi har en længsel efter mere af Helligånden. Er det ikke rigtigt? எங்கள் எல்லாருக்கும் இன்னும் ஆவியானவர் தேவை என்ற வாஞ்சை இருக்கிறது. At vi har en dyb tørst som mennesker og længsel efter mere Guds ånd. நாங்கள் ஆண்டவரின் ஆவியானவருக்காக இன்னும் நாங்கள் தாகத்தோடு வாஞ்சிக்கிறோம். Jeg glæder mig over Helligåndens virke. நான் ஆண்டவரின் ஆவியானவரை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறேன். Men jeg må også være ærlig og sige, ஆனால் நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். At jeg har i mig en iboende hellig utilfredshed. ஆனால் எனக்கு உள்ளாக ஒரு பரிசுத்த திருப்தியற்ற தன்மை இருக்கிறது. Jeg har en dyb længsel efter at se mere af Guds ord blive udfoldet i vores tid. எங்களுடைய காலத்தில் ஆண்டவருடைய வார்த்தை இன்னுமாய் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற தாகம் எனக்குள்ள இருக்கிறது. I mit hjerte er der en dyb længsel efter at se at Guds liv bliver omsat blandt mænd og kvinder, drenge og piger i 2012 i Danmark. ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொருவரிலும் பெரியோர் சிறியோர் எல்லாருக்கும் ஆண்டவருடைய வார்த்தை இன்னுமாய் விளங்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் எனக்குள்ளே இருக்கிறது. Og jeg glæder mig over de her små drypvis af levende vand, som Guds ånd er udtryk for. ஆண்டவருடைய ஆவியானவர் சிந்துகிற இந்த சிறிய துளி மழையை கூட நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். Men jeg tror Gud har mere til os alle sammen. ஆனால் இதை விட மேலாக ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Det betyder ikke vi ringeagter ikke det vi har set. நாங்கள் வைத்திருக்கிறதை நாங்கள் பார்த்ததை நாங்கள் அற்பமா எண்ணுகிறோம் என்று அல்ல. Vi ringeagter ikke den lange erfaring og glæde vi har ved Helligånden. ஆண்டவருடைய ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்த அந்த சந்தோஷத்தை குறித்து நாங்கள் அற்பமாய் நினைக்கிறோம் என்று அல்ல. Men vi bekender Helligånden, vi har en dyb længsel efter mere af dig. ஆனாலும் ஆண்டவருடைய ஆவியானவரை குறித்து இன்னுமாய் எங்களுக்கு ஒரு பசி தாகம் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன். Og jeg tror af hele mit hjerte at der findes ingen genvej i Guds rige. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னவென்றால் ஆண்டவருடைய சமூகத்துக்கு செல்வதற்கு எந்த சுத்தமாத்த பாதைகளும் இல்லை. I Guds rige findes der kun Guds veje. ஆண்டவருடைய சமூகத்துக்கு செல்ல வேண்டுமானால் ஆண்டவருடைய பாதை ஒன்று மட்டும்தான் இருக்கிறது. Og det kan da godt være jeg tænker jeg har en snedig genvej her. நான் நினைக்கலாம் நான் இந்த சின்ன வழியால நான் ஆண்டவருக்குள்ள போய்டலாம் என்று. Det var der også andre eksempler på i Bibelen. அதை குறித்து வேதத்திலே நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. Og det blev til en omvej. ஆனால் அந்த சிறிய வழிகளோ பெரிய வழிகளாத்தான் மாறுகிறது. Tænk på 40 år i ørkenen. 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்ததை நீங்கள் யோசித்து பாருங்கள். Det var ikke en genvej. அது ஒரு சிறிய பாதை இல்லை, சுருக்கமான பாதை. Det var en omvej til løfternes land. அது பெரிய ஒரு பாதையாய்தான் அவர்கள் அந்த வாக்கு கொடுக்கப்பட்ட தேசத்துக்கு போனார்கள். Så Gud har sin vej. ஆகவே ஆண்டவர் தன்னுடைய பாதையை வைத்திருக்கிறார். Spørgsmålet er, vil vi følge Guds vej? கேள்விக்குறி என்னவென்றால் நாங்கள் ஆண்டவருடைய பாதையை நாங்கள் செல்ல போகிறோமா? Og hvis vi vælger en genvej? நாங்கள் ஒரு குறுக்கு பாதையை எடுக்க போகிறோமா? Vi ses om 40 år. குறுக்கு பாதை எடுப்போம் என்றால் 40 For at komme videre frem i Guds flod. ஆண்டவருடைய நதிக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்வதற்கு så vejen denne ene. அந்த வழி ஒன்றுதான் இருக்கிறது. At blive ført tilbage. அந்த வழி என்னென்றால் பின்னுக்கு நாங்கள் போவது. Jamen hvordan hænger det sammen, Jesper? எப்படி இது சாத்தியமாகும் jesper? Guds vej videre frem er tilbage. Det er det vi kan læse ud af beretningen her. ஆண்டவருடைய வாய் முன்னேறி செல்வதற்கு நாங்கள் பின்னுக்கு போக வேண்டும். Kapitel 47 starter med han førte mig tilbage. 47வது வசனம் எழுதி இருக்கிறது. ஆலயத்தின் வாசலுக்கு திருப்பி வர பண்ணினார். Så for venner at kunne blive ført videre frem i Helligåndens flow. ஆகவே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தியத்திற்குள்ளாய் நாங்கள் நடக்க வேண்டுமா இருந்தால் så må vi føres tilbage til en kærlighedsrelation med Jesus. நாங்கள் திருப்பி வந்து ஆண்டவர் இயேசுவினுடைய அன்புக்கு நாங்கள் திருப்பி வர வேண்டும். Der findes intet erstatning for det.
அதற்கு நாங்கள் வேற ஒரு விஷயத்தை நாங்க அதுக்கு பதிலாக வைத்திருக்க முடியாது. Vi må tilbage til udgangspunktet, som er det udspring fra templet af livgivende vand, hvor kilden springer frem. நாங்கள் திருப்பி எங்க தொடங்குதோ ஆண்டவருடைய சபை தான் ஒரு நதி, ஜீவன் நதி, அந்த இடத்திலிருந்து தான் நாங்கள் தொடங்க வேண்டும். Beretningen siger, at der vældede vand ud fra templets tærskel. வார்த்தைகள் சொல்லுகிறது ஆண்டவரின் ஆலயத்திலிருந்து நீர் ஓடுகிறதா இருந்தது என்று. Og det er ikke helt tilfældigt, at der står det. இது சும்மா ஏனோ தானோ என்று எழுதப்படவில்லை. Vi kan også læse i salme 84 og vers 11, at en dag i dine forgård bedre end 1000 jeg selv har valgt. At ligge ved tærsklen til min Guds hus er bedre end at bo i ugudeliges telte. Salme 11. Salme 84:11. சங்கீதம் 84:11 எழுதப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் en dag dine forgård bedre end 1000 jeg selv har valgt. At ligge ved tærsklen til min Guds hus er bedre end at bo i ugudeliges telte. Okay. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதே தெரிந்து கொள்வேன். Amen. Tak fordi du tolker mig. Det var rigtig godt. Jeg ved det bedste at tolke. Så hans position er altså at lægge sig ved templets tærskel. ஆகவே அவர் வந்து இந்த சபையின் வாசலிலே இருப்பதுதான் அந்த ஆரம்பம். Hvorfor er det vigtigt? ஏன் அது முக்கியமான காரியம்? Det er fordi det er der livet udspringer fra. ஏனென்றால் ஜீவன் அங்கே இருந்து தான் ஆரம்பமாகிறது. Hvad vil det betyde i vores forståelse i dag? நாங்கள் இதை எப்படி விளங்கப்படுத்தலாம்? At vi lægger vores liv tæt ind ved Jesus. நாங்கள் ஆண்டவரோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். Fordi det er fra ham livet kommer, vandet kommer. ஏனென்றால் அவரிடம் இருந்து தான் இந்த ஜீவ ஊற்று வருகிறது. Johannes 7:37-38 siger det også. யோவான் 7:37 இதைத்தான் சொல்கிறது. Omkring at på den sidste store dag på løvhyttefesten, der trådte Jesus frem. இந்த கூடார பண்டிகையில் இயேசு வந்து Og han siger, de der tørster skal komme til mig og få noget at drikke. தாகமா இருக்கிறவர்கள் என்னிடத்தில் வந்து தண்ணீரை பெறக்கடுவார். Og fra deres indre skal der rinde strømme af livgivende vand. அவர்கள் உள்ளிலிருந்து ஒரு ஜீவ நதி நீர் ஊற்று பாயும். Så hvad er det eneste kriterie vi møder her? இங்கே நாங்க பார்க்கிற ஒவ்வொரு விஷயமும் Det er at vi som mennesker har en tørst. நாங்கள் ஒவ்வொருவரும் தாகமா இருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறது. Det menneske der tørster skal komme til Jesus og opleve at få noget at drikke. தாகமா இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவிடம் வந்து Nu vil jeg ikke hælde det ud over Pastor Francis. அதத்தான் Pastor Francis இங்க தெரியும். Men hvis han var tørstig at komme her, vil han noget at drikke. அவர் தாகமா இருந்தால் இங்க வந்து அவர் தண்ணி குடிப்பாரா இருந்தால் Så kan han få det helt frit. அதை ஃப்ரீயாவே இலவசமாகவே கொடுக்கலாம் அவருக்கு. Og det bor i os. அது எங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறது. Det er det nye testamente princip. அதுதான் இந்த புதிய ஏற்பாடு எங்களுக்கு சொல்லுது. I det gamle testamente skulle man hen til templet. பழைய ஏற்பாட்டிலே நாங்களாய் தான் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். Der blev også læst her i begyndelsen af gudstjenesten, ved I ikke, at I er et tempel for Helligånden? இந்த ஆராதனை ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் தான் ஆண்டவரின் ஆலயமாய் இருக்கிறீர்கள். I det gamle testamente var det døde mursten, der var templet. பழைய ஏற்பாட்டிலே இந்த உயிர் இல்லாத கட்டடங்கள் தான் ஆலயமாய் இருந்தது. I det nye testamente er det dig og mig, der er levende stene, der bliver ført sammen, som er Guds bolig. ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ நீங்கள் தான் ஒவ்வொரு கல்லாய் கட்டப்பட்ட ஆண்டவரின் புதிய ஆலயமாய் இருக்கிறோம். Så hvor bor Guds Helligånd i dag? ஆகவே ஆண்டவரின் ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? Se dig omkring på ham og hende, der sidder ved siden af. இங்கே பக்கத்தில் இருக்கும் ஒவ்வொருவரையும் பார்த்துக் கொள்ளுங்கள். Guds ånd i dig. ஆண்டவரின் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறது. Ved I ikke, at I er et tempel for Guds Helligånd? உங்களுக்கு தெரியாதா நீங்கள் ஆண்டவரின் ஆலயமாய் இருக்கிறீர்கள்? Så spørgsmålet er, hvad vi er fyldt af. ஆகவே கேள்வி என்னவென்றால் நாங்கள் எதனால் நிறைந்திருக்கிறோம்? Og hvad vi lader os fylde af. எதனால் நாங்கள் நிறைக்கப்பட விரும்புகிறோம்? For at komme videre frem, நாங்கள் முன்னேறி செல்வதற்கு må vi komme tilbage நாங்கள் பின்னுக்கு போக til வேண்டும். Kristus, som er kilden. ஆண்டவர் ஜீவன் நீரூற்றான கிறிஸ்துவிடம் நாங்கள் திரும்பி வர வேண்டும். Som er det levende vand. அவர்தான் ஜீவன் நீரூற்றாய் இருக்கிறார். Og derfor skal vi vandre sammen med ham. Det er det andet, jeg vil sige noget om.
ஆகவே நாங்கள் அவரோடு சேர்ந்து நடக்க வேண்டும். அதுதான் நான் சொல்லவிருக்கும் இரண்டாவது படி. Teksten siger, at han førte mig, jeg gik med ham, og så gik vi videre. இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் என்னை வழிநடத்தினார், நான் அவரோடு சென்றேன், அதோடு சேர்ந்து நாங்கள் தொடர்ந்து நடந்தோம். Jesus kalder ikke til at gå selv. நான் இயேசு உங்களை தனியாய் நடப்பதற்காக அழைக்கவில்லை. Du er ikke ude på en gåtur selv. நீங்க நடந்து தனியாய் போவதற்காக அழைக்கப்படவில்லை. Han har sagt. அவர் சொல்லி இருக்கிறார். Han har sagt. அவர் சொல்லி இருக்கிறார். Ikke præsten har sagt. பாஸ்டர் என்ன சொல்றார் என்று. Han har sagt, jeg vil aldrig slippe dig og aldrig forlade dig. அவர் சொல்கிறார், நான் உன்னை விலகுவதில்லை, கைவிடுவதுமில்லை. Hvad er det for en løgnebekendelse vi har over vores liv nogle gange? சில வேளைகளில் எங்கள் வாழ்க்கையிலே பொய்யான Sandheden som Guds Helligånd siger, jeg er med dig, jeg vil aldrig slippe dig, aldrig forlade dig. பொய்யானவற்றை நாங்கள் தெரிந்துகிறோம். உண்மை என்னவென்றால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதுமில்லை. Nogle gange hører vi så meget, der er forkert. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சில சமயங்களில் பிழையான காரியங்களை நாங்கள் கேட்கிறோம். Vi hører det forkerte igen og igen og igen. நாங்கள் பிழையாக மறுபடியுமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். Og til sidst kommer vi til at tro på det forkerte. கடைசியிலே இந்த பிழையையே நாங்கள் நம்பி விடுகிறோம். Fordi vi har hørt det forkerte så mange gange. ஏனென்றால் நாங்கள் இந்த பிழையை மறுபடியுமாய் கேட்டபடியால். Sandheden er, உண்மை என்னவென்றால் han vil aldrig forlade dig. Han vil aldrig slippe dig. அவர் உங்களை கைவிடுவார். Han er i dig. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். I Galaterbrevet kapitel 5 og vers 25. கலாத்தியர் 5:25 எழுதப்படுகிறது. Der står der, lever vi i ånden, skal vi også vandre i ånden. நாங்கள் ஆவியில் வாழ்வோமா இருந்தால் நாங்கள் ஆவியில் நடக்க வேண்டும். Kom lige hurtigt op, Daniel. Nu er det her bare lige en lille øvelse. Daniel, du er lige et øjeblik Helligånden. இப்பொழுது தானியேல் தான் ஆவியானவர். Et lille øjeblik er Daniel bare et eksempel på Helligånden. Er det okay? ஒரு கொஞ்ச நேரம் இந்த டேனியல் எங்களுக்கு ஆவியானவராய் நடிக்க போகிறார். Gå bare rundt på scenen. இவர் இப்பொழுது நடந்து திரிகிறார். Nu er Jesper, der følger efter. Lever vi i ånden, skal vi også vandre i ånden. இப்ப யெஸ்பா டேனியலோடு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் ஆவியானவரோடு இருப்போமா இருந்தால் அவரோடு தொடர்ந்து நடக்க வேண்டும். Og vi kan vælge at følge efter Helligånden. எங்களுடைய தெரிவுதான் நாங்கள் அவரோடு தொடர்ந்து Eller vi kan vælge at gå en tur for os selv. அல்லது நாங்கள் அவரை விட்டு தனியாய் நடந்து செல்லலாம். Og hvis vi vælger at gå en tur for os selv, ஆனால் நாங்கள் தனியாய் நடப்போமா இருந்தால் så forstår jeg da godt, vi føler os ensomme. அப்பதான் எனக்கு விளங்குது, நீங்கள் தனிமைப்பட்டு இருக்கிறீர்கள். Men hvis vi vælger at vandre i ånden, ஆனால் நாங்கள் ஆவியானவரோடு சேர்ந்து நடப்போமா இருந்தால், så er sandheden, at vi ikke er alene. அதில் சத்தியம் உண்மை என்னவென்றால் நாங்கள் தனிமையானவர்கள் அல்ல. Lever vi i ånden, நாங்கள் ஆவியில் நிறைந்திருப்போமாய் வாழ்வோமாய் இருந்தால், så skal vi også vandre i ånden. நாங்கள் ஆவியானவரோடு சேர்ந்து நடக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். At vandre er dynamisk. நடப்பது என்பது ஒரு Vi er i bevægelse. நடப்பது என்பது ஒரு செய்கிற காரியம். Fordi et kristen menneske er ikke kaldet til at stå stille. ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டதற்கு காரணம் சும்மா ஒரு இடத்துல நிற்பது. At være en efterfølger af Kristus er at være et sendt menneske. ஆண்டவரை தொடர்வதுதான் ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு Det er derfor vi kalder os for apostolsk kirke i byen. அதனால தான் நாங்கள் எங்களை அப்போஸ்தல சபை என்றும் இந்த ஒரு சிட்டிக்கு நாங்கள் தான் சபை என்று சொல்கிறோம். Fordi Helligånden er Guds missionale ånd, som sender os. ஏனென்றால் ஆவியானவர் தான் ஊழியத்துக்காக எங்களை அனுப்புகிறவர். Guds Helligånd er givet os med det formål at være vidner. Vi hørte også det skriftet tidligere fra Apostlenes Gerninger. நாங்கள் முதலும் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே பார்த்தோம், ஆண்டவரின் ஆவியானவர் தான் எங்களை சுவிசேஷத்தை சொல்ல வைக்கும் சாட்சியா இருக்கிறார். Så Guds Helligånd er ikke bare for kuldegysninger og hårene de skal rejse sig. ஆவியானவர் நாங்கள் தனியே எங்களுக்கு கரத்தில் இருக்கும் முடிகள் எழும்பி நிற்பதற்காக மாத்திரம் நாங்கள் அவரை பாவிக்க வாழ்க்கை. Helligånden er givet med det formål at vi skal gå. அவர் எங்களுக்கு ஏன் கொடுக்கப்பட்டார் என்றால் நாங்கள் அவரோடு நடப்பதற்கு. At vi skal være sendt. நாங்கள் அவரோடு சேர்ந்து அனுப்பப்படுவதற்கு. Her tidligt i morges, der var jeg ude i Billund Lufthavn og hente bibelskolelederen fra Zambia. இன்னைக்கு நான் பிலோன் லோஃப்டவுன்ல இருந்து என்னோட ஒரு பைபிள்
காலேஜில் ஒரு லீடரை நான் கூப்பிட போயிருந்தேன். Jeg har selv boet 3 år i Zambia. நான் 3 வருஷம் அவர் சம்பியாவிலிருந்து வந்திருந்தார். நான் 3 வருஷம் நானும் சம்பியாவில் இருந்திருக்கிறேன். Og en dag var jeg inde i en lille kirke der. அங்கே நான் ஒரு சிறிய சபைக்கு சென்றிருந்தேன். Og da jeg gik ud af kirken, så lagde jeg mærke til, hvad der stod over kirkedøren. நான் அந்த சபையிலிருந்து வெளியே செல்லும் பொழுது அந்த சபை கதவில் எழுதியிருப்பதை நான் வாசித்தேன். Ved I, hvad der står? அதுல என்ன எழுதியிருந்தது தெரியுமா? You are now entering your mission field. Du går nu ud på missionsmarken, stod der. அதுல எழுதியிருக்கிறது இப்பொழுது நீ உனது ஊழியத்தின் பாதையிலே செல்கிறாய் என்று. Og det er det billede, jeg gerne også vil give vores kirke her. அதைத்தான் நான் இன்றைய நாளில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். At det her det er stedet, hvor vi bliver udrustet til at være sendt ud som mænd og kvinder. இந்த இடத்திலே நாங்கள் ஊழியத்துக்காக தயார்படுத்தப்பட்டு நாங்கள் வெளியே அனுப்பப்படுகிறோம். Med Guds ånd til at vandre sammen med ham som sendebud. ஆவியானவரோடு சேர்ந்து நாங்கள் அவரோடு நடந்து செல்ல போகிறோம். Amen. Amen. Kan I klare nogle få minutter mere? ஒரு கொஞ்ச நேரம் இன்னும் உங்களால தாங்க முடியுமா? Jeg ved godt, der er dejlig frokost og alt muligt andet også. Bare nogle få minutter mere. இருக்கிறது நல்லா இருக்கிறது எனக்கு தெரியும். Bare tal til din mavesæk. Tig stille. உங்களுடைய வயிற்று பைக்கு நீங்க சொல்லுங்க சத்தம் போடாம இருங்க. Jeg hører lyden af karismatisk knoren fra maven. என்னுடைய வயிற்றிலிருந்து சிறிய சத்தங்கள் வருகிறது. Hos nogen er det stærkere end amen. சில பேருக்கு ஆமெனை விட வயிற்று சத்தம் பெருசா கேட்கிறது. Men lad os lige tage nogle få minutter mere, inden du giver efter for maven. ஆயினும் நாங்கள் ஒரு சில நிமிடம் இன்னும் கொஞ்சம் தியானிப்போம். இந்த வயிறை கொஞ்சம் மறப்போம். Der er 4 niveauer i Ezekiel 47 af vand. எசேக்கியேல் 47லே தண்ணீரை குறித்து 4 விதமாய் கதைக்கப்படுகிறது. Vi læser om vand til anklerne. நாங்கள் கணுக்கால் மட்டுமாய் தண்ணீர் வருவதை பார்க்கிறோம். Vi læser om vand til knæene. முழங்கால் மட்டும் இருக்கும் தண்ணீரை பற்றி Vi பார்க்கிறோம். læser om vand til hofterne. இடுப்பு வரை இருக்கும் தண்ணீரை பற்றி பார்க்கிறோம். Og til sidst læser vi så bare om vand, så der ikke længere er fodfæste, men man må svømme. கடைசியில் இந்த தண்ணீர் நிரம்பி தண்ணீரை பற்றிய கதை எல்லாமே நாங்கள் தண்ணீருக்குள்ளாய் நீந்தும் அளவுக்கு தண்ணீர் இருக்கு. Uden at det skal udvikle sig til en helt stor svømmelektion det her, for det skal jeg ikke. இப்போ நான் உங்களுக்கு நீச்சல் பழக்கிறதுக்கு இங்க வரையில. Så har jeg bare en udfordring til os. நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்க வந்திருக்கிறேன். Hvilket niveau af Helligåndens vand ønsker du i dit liv? உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய தண்ணி எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று நீங்க விரும்புகிறீங்க? Når det er vand til anklerne, hvem er så i kontrol af dit liv? தண்ணீர் கணக்கால் மட்டும் இருக்குமா இருந்தால் யார் உங்களுடைய வாழ்க்கையை இந்த வாழ்க்கையை நடத்தி செல்கிறார்? Det er jeg da. நீங்க தானே நடத்தி செல்கிறீங்க. I går var jeg ude på Binderup Strand efter gudstjenesten med mine små børn. நான் நேற்று எங்களுடைய ஆராதனை முடிந்த பிறகு பின்னோம் கடற்கரைக்கு என்னுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு சென்றிருந்தேன். Og de gik og soppede og gik lidt ud i vandet. அவர்கள் தண்ணீரிலே தங்கள் கால்களை நனைத்துக் கொண்டிருந்தார்கள். Men vandet havde ikke kontrol over dem, for det ville jeg ikke have. இந்த தண்ணீர் அவர்களை மேற்கொள்ளவில்லை ஏனென்றால் அவர்கள் தண்ணீரை மேற்கொண்டிருந்தார்கள். De skulle have herredømmet over vandet. அவர்கள் தான் தண்ணீரை மேற்கொண்டிருந்தார்கள். Sådan er det ikke med Guds ånd. அப்படி ஆண்டவருடைய ஆவியானவரே இருக்க கூடாது. Hvis vi virkelig ønsker Jesus Kristus som vores frelser, ஆண்டவரின் இயேசுவானவர் எங்களுடைய இரட்சகராய் இருக்க வேண்டும் என்று உண்மையிலே நாங்கள் விரும்புவோமாயிருந்தால், så er det længere ud i floden, venner. அப்பொழுது நீங்க தண்ணிக்குள்ளா இன்னும் செல்ல வேண்டும். Så er der større overgivelse, større afhængighed, større efterfølgelse, større ofre. இன்னும் நீங்கள் உங்களை விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கும். இன்னும் நீங்கள் அவரோடு தொடர்ந்து நடக்க வேண்டியதா இருக்கும். இன்னும் நீங்கள் உங்களை அவருக்கென்று கொடுக்க வேண்டியதா இருக்கும். Gud respekterer din valg. உங்களுடைய தெரிவை ஆண்டவர் மதிக்கிறார். Så Gud vil også respektere, om du ønsker at leve et meget sikkert kristenliv, komfortabelt kristenliv. அவர் உங்களுடைய தெரிவை அவர் சந்திக்கிறார். நீங்கள் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கொஞ்சமா இருக்க வேண்டுமா நிறையவா இருக்க வேண்டுமா என்று நீங்கள் எடுக்கும் முடிவுக்கு அவர் உங்களுக்கு ஒத்துழைப்பார். Men du kan også vælge at give efter for den tørst, som Guds ånd lægger i dit indre menneske. ஆனால் நீங்களோ உங்களுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் வைத்திருக்கும் தாகத்தை நீங்கள் நிரப்ப வேண்டுமானால் நீங்கள் உங்களை விட்டு கொடுக்க வேண்டும். Og sige, Gud, der er mere end det jeg har set og smagt og oplevet indtil nu. ஆண்டவரே, நான் பார்த்ததை நான் ருசித்ததை விட இன்னும் இருக்கிறது ஆண்டவரே. Jeg vil gerne udfordre dig til at tage nyt land i besiddelse i dit liv. உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய ஒரு இடத்தை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Ikke til at blive stående på det samme niveau. நீங்கள் நிற்கும் இடத்திலே நிற்பதற்காக அல்ல, Men lad troen og frimodigheden komme ind
på frisk måde i dit liv. உங்களுடைய விசுவாசத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இன்னும் புதிதாய் கண்டுகொள்ள வேண்டும். Og villigheden til at lade dig lede. உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரால் நீங்கள் நடத்தப்பட வேண்டும். Jeg oplever det som en stor udfordring i Danmark og blandt den danske kultur i hvert fald. நான் இந்த டென்னிஸ் கலாச்சாரத்திலே நான் ஒரு விஷயத்தை பார்க்கிறேன். Vi siger vi gerne vil ledes. நாங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். Men jeg spørger mig selv, vil vi? ஆனால் உண்மையிலே நாங்கள் நடத்தப்பட விரும்புகிறோமா? Vil vi virkelig afgive ledelse for at blive ledt? உண்மையிலே நாங்கள் எங்களை விட்டு கொடுத்து எங்களை யாராவது நடத்த வேண்டும் என்று விரும்புகிறோமா? Det er spørgsmålet om Jesu herredømme. இயேசு உங்கள் வாழ்க்கையிலே ராஜாவா இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். Leder tegnebogen mig, eller leder jeg min tegnebog? என்னுடைய பணப்பை என்னை நடத்துகிறதா அல்லது நான் என் பணப்பைக்கு ராஜாவா இருக்கிறேனா? Leder min mave mig, eller leder jeg min mave? நான் என் வயிற்றுக்கு எஜமானா அல்லது என் வயிறு எனக்கு எஜமானா? Leder jeg mine tanker, eller lader mine tanker lede mig? என்னுடைய எண்ணங்கள் எனக்கு எஜமானனா இருக்கிறதா அல்லது நான் என் எண்ணங்களுக்கு எஜமானனா இருக்கிறேனா? Leder fjernsynet mig, eller leder jeg fjernsynet? என்னுடைய தொலைக்காட்சி எனக்கு எஜமானனா இருக்கிறதா அல்லது நான் அதற்கு எஜமானனா இருக்கிறேனா? Leder mine relationer mig, eller leder jeg mine relationer? எனது உறவுகள் எனக்கு எஜமானனா இருக்கிறார்களா அல்லது நான் அவர்களுக்கு எஜமானனா இருக்கிறேனா? Der er et valg. ஒரே ஒரு தெரிவுதான் இருக்கிறது. Enten bliver du ledt, நீங்கள் எஜமானனாய் ellers leder du. Either you lead or you're being led. நீங்கள் ஒன்றில் நடத்தப்பட வேண்டும் அல்லது நீங்கள் உங்களை யாராவது நடத்துவதற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். Amen. ஆமென். Jeg kan ikke se nogen anden vej her. இதிலே ஒரு குறுக்கு பாதையும் இருக்காது. Turde indtage nyt land. புது தேசத்தை எடுத்துக்கொள்ள உங்களுக்கு தைரியம் வேண்டும். Hvor ny tro og tillid til Gud og hans ord og hans løfter rammer os. எங்களுடைய ஆண்டவருடைய வார்த்தைகள் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனங்களை நாங்கள் நிறைவேற்றுவார். Hvor nyt mod og frimodighed kommer ind i vores liv. எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஒரு திருப்பம் எங்கே வருகிறதோ og hvor at vi kommer over vores komfortzone. எங்களுக்கு நாங்க வைத்திருக்கும் ஒரு எல்லையிலிருந்து நாங்கள் முன்னுக்கு செல்வோம். Ja, det er lettere at leve sit liv i lavt vand. கணுக்கால் மட்டும் இருக்கும் தண்ணீரிலே வாழ்க்கையை வாழ்வது மிகவும் சுலபம். Det er lettere at lede og styre det der er småt. சின்னனாய் கொஞ்சமா இருக்கிறதை நாங்கள் எஜமானனா இருப்பது சுலபம். I Danmark har vi et kedeligt ordsprog. டென்மார்க்கிலே ஒரு போரான ஒரு பழமொழி இருக்கிறது. Vi siger småt er godt. சின்னன் நல்லது என்று நாங்க சொல்வோம். கொஞ்சம் நல்லது. Det er en ukristelig tanke. இது கிறிஸ்தவ நினைப்பு அல்ல. Det er en ubibelsk tanke. இது பைபிள் அல்லாத ஒரு நினைப்பு. Gud vil at alle mennesker skal frelses. ஏனென்றால் ஆண்டவர் விரும்புகிறது என்னவென்றால் எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். Evangeliet skal forkyndes for hele skabningen, og så skal afslutningen komme. சுவிசேஷம் எல்லா இடத்திலும் பிரசங்கிக்கப்படும் பொழுதுதான் முடிவு வரும். Amen. Amen. Ja. Det sidste jeg skal sige noget omkring, kan I lige klare det her en gang til? நான் கடைசியில சொல்ல விரும்புகிறது என்னென்றால் effekten af det livgivende vand fra Ezekiel 47. இந்த ஜீவ நதியை பற்றி தான் நான் ஜீவ நதியினுடைய சக்தியை பற்றி நான் கதைக்க போகிறேன். Det livgivende vand, det bragte liv med sig. இந்த ஜீவனை கொடுக்கிற இந்த நதி ஜீவனை தன்னோடு சேர்த்து கொண்டு வந்தது. Den her beretning foregår i det døde hav. இந்த காரியம் இறந்த சமுத்திரத்தில் நடைபெறுகிறது. Og jeg ved ikke om du sådan billedligt talt føler dig som et dødt hav. நீங்க உங்களுக்கு அந்த மனதில யோசி பாருங்க இறந்த சமுத்திரம் எப்படி இருக்கும். Der er intet liv i det døde hav. இந்த இறந்த சமுத்திரத்தில் ஒரு உயிரினமுமே இருக்காது. Men løftet fra Gud er her. ஆனால் ஆண்டவருடைய தீர்க்க தரிசனமோ இந்த இடத்திலிருந்து தான் வருகிறது. At der hvor du åbner dig op for Guds levende vand. எங்கே நீங்கள் ஆண்டவருடைய ஜீவ நதிக்கு உங்களை வெட்டி கொடுக்கிறீர்களோ der hvor du som menneske vælger at træde ud i floden, der vil han møde dig med sit liv. எந்த நதியிலே நீங்கள் நடக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்கிறீர்களோ அந்த நதியிலிருந்து தான் ஆண்டவர் உங்களை தெரிந்து. Skriften siger overalt hvor floden kommer hen, kan levende væsener trives. De skal vrimle. அங்கே எழுதப்படுகிறது
இந்த நதி எங்கெங்கே செல்கிறதோ அந்த இடங்களில் எல்லாம் உயிரினம் ஜீவனங்கள் ஆரோக்கியமா இருக்கும். Det skal vrinde med fisk i det døde hav, står der. இந்த செத்த சமுத்திரத்திலே உயிரினங்கள் நிறைய அளவில்லாமல் வந்து சேரும். Der hvor du overgiver død til hans liv. எந்த இடத்தில் வைத்து உங்களுடைய செத்த தன்மையை நீங்க ஆண்டவருக்கு என்று ஒப்புக் கொடுக்கிறீர்களோ der kommer der et liv frem, venner. அங்கே இருந்து ஜீவன் பிறப்படும் நண்பர்களே. Et ubegribeligt liv. நாங்கள் நினைக்க முடியாத சிந்திக்க முடியாத ஒரு வாழ்க்கை. Liv i overflod, for sådan er Jesus. ஆண்டவருக்கென்று வாழும் ஒரு ஜீவன். I mødet med ham er der forfriskelse og fornyelse. ஆண்டவரை நாங்கள் சந்திக்கும் பொழுது புதிய காரியங்கள் நடக்கும். I mødet med ham er der forsørgelse og rigelighed. ஆண்டவரை சந்திக்கும் பொழுது எங்களுக்கு எல்லாமே அளவுக்கு அதிகமாய் கொடுக்கப்படும். I mødet med ham er der tilstrækkelighed og lægedom. ஆண்டவரை நாங்கள் சந்திக்கும் பொழுது அங்கே துன்பம் இல்லை, அங்கே நோய் இல்லாமல் இருக்கும். Frugterne skal tjene til føde og bladene til lægedom. அந்த பழங்கள் இலைகள் கூட குணமாக்குதலுக்கு பாவிக்கப்படும். Det er min sidste udfordring til jer. Jeg ved ikke, hvilket billede du har af Gud. நான் உங்களுக்கு கடைசியா ஒரு உற்சாகம் உங்களுக்கு கொடுக்கிறேன். எனக்கு தெரியாது நீங்கள் ஆண்டவரை குறித்து என்ன சிந்திக்கிறீர்கள் என்று. Men jeg vil gerne udfordre dig til at have ret Guds billede. ஆனால் உங்களுக்குள்ள இருக்கும் ஆண்டவரை குறித்த அந்த நினைப்பை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Og et ret Guds billede for den her beretning er, at hos Gud er der nok. நீங்கள் என்ன உங்களுக்குள் மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவரிடம் அளவில்லாமல் எல்லாம் இருக்கிறது. At hos Gud der er en rigelighed og en tilstrækkelighed. ஆண்டவரிடம் அளவில்லாத ஒன்று இருக்கிறது. Gud er almægtig. ஆண்டவர் மகா பெரியவர். Gud er i stand til at gøre langt ud over det vi fatter og forstår og beder om. ஆண்டவர் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை செய்வார். Og det er ham vi skal tilbede sammen nu. நாங்கள் அவரை தான் இந்த நேரத்தில் நோக்கி பார்க்க இருக்கிறோம். Så om du har sådan en længsel efter et frisk møde med Guds hellige, så rejs dig op og skal vi bede sammen nu. நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் உங்களை இந்த நேரத்தில் புதிதாக சந்திக்க வேண்டுமா இருந்தால் நீங்கள் எழுந்திருந்து வாருங்கள், ஆண்டவர் நாங்கள் ஜெபிப்போம். Så vil vi invitere Guds levende ånd til at gøre et værk blandt os. எங்கள் மத்தியில் ஆண்டவருடைய இந்த ஜீவன் எங்களுக்குள்ளே காரியங்களை செய்ய நாங்கள் ஆண்டவரை அழைப்போம். Som jeg siger, Gud respekterer dit ståsted i floden. ஆண்டவர் நீங்க எந்த இடத்துல இப்போ நின்று கொண்டு இருக்கிறீர்களோ அந்த இடத்தை ஆண்டவர் மதிக்கிறார். Om du ønsker mere fra Gud, så tag et skridt længere ud i den flod med ham. ஆனால் நீங்கள் இன்னும் ஆண்டவரை தரித்துக் கொள்ள விரும்புவீர்களா இருந்தால் இன்னும் ஒரு அடி எடுத்து நீங்கள் ஆண்டவருடைய நதிக்குள்ளாய் செல்லுங்கள். Glæd dig over det du har set og smagt og oplevet indtil nu. ஏற்கனவே நீங்கள் பார்த்ததும் கேட்டதும் ரசித்ததையும் குறித்து நீங்க சந்தோஷப்படுங்க. Men lad det ikke begrænse det her øjeblik. ஆனால் அது உங்களை தடுத்து வைத்து இருக்க விடாதீர்கள். Så alle os som er fyldt med Guds ånd, kan vi ikke tale i tunger et øjeblik og bare åbne os for Guds ånd og invitere Guds levende hellige ånd midt i blandt os. நாங்கள் இப்பொழுது இந்த நேரத்தில் நாங்கள் அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரின் ஆவியானவரை இந்த இடத்திலே அழைத்துக் கொள்ளுவோம். Halleluja. Var vi kendt din tørst for ham og din længsel for ham. ஆண்டவர் உங்களுடைய Tjene efter dig, o Gud. மார்கள் நீரோடைகளை நோக்கி கதறுவது போல என்னுடைய இருதயம் ஆண்டவரை நோக்கி கதறுகிறது. ஆண்டவரே என்னை சந்தியும். I Jesu navn. இயேசுவின் நாமத்தில். Halleluja. ஆமென். Amen. 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 Værsgo til plads. நன்றி.